திருக்குறள். காலமறிதல். ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தார் செய்யின். பொருள்: காலமறிந்து இடத்தோடு பொருந்த செயல்பட்டால் உலகத்தையே அடைய விரும்பினும் கைகூடும். சொற்பொருள்: ஞாலம் என்பது உலகம். அதாவது எந்த டைமுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைமுக்கு நம்ம கருதி நம்ம செயல்பட்டோம் அப்படின்னா உலகத்தையே நம்ம ஜெயிக்க நினச்சாலும் ஜெயிச்சிடலாம். இதான் இந்த குறளோட அர்த்தம். அடுத்தது, காலம் கருதி இருப்பர் கலங்காது ஞாலம் கருதுபவர். பொருள்: உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர் அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து கலங்காமல் காத்திருப்பர். இலக்கண குறிப்பு: கலங்காது எதிர்மறை வினையெச்சம். அதாவது கலங்காது அப்படிங்கிறது எதிர்மறை வினையெச்சம். இதுக்கு அர்த்தம் என்னென்னா, உலகம் முழுவதையும் ஆள கருதுபவர். உலகம் முழுசும் நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சோம்னா அதற்குரிய காலத்தை எதிர்பார்த்து நம்ம எந்த டைமுக்கு நம்ம ஒர்க் பண்ணணுமோ அந்த டைமை நம்ம எதிர்பார்த்து காத்துட்ருக்கணும். அடுத்த குறளில், ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பொருநகர் தாக்கற்கு பேருந் தகைத்து. பொருள்: ஊக்கம் உடையவன் காலத்தை எதிர்பார்த்து அடங்கி இருப்பதானது ஆட்டுக்கடா பகையை தாக்குவதற்கு பின்வாங்கும் தன்மையை போன்றது. அதாவது சரியான டைம் பார்த்து நம்ம அந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள். சொற்பொருள்: ஒடுக்கம் அப்படிங்கிறது அடங்கி இருப்பது, பொருநகர் அப்படிங்கிறது ஆட்டுக்கடா, பெருந்தகைத்து அப்படிங்கிறது பின்வாங்கும் தன்மையுடையது. ஆட்டுக்கடா பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிவர்ஸில் போயிட்டு தான் திரும்பி போய் சண்டைக்கு போவோம். ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம்பிள்னு சொல்லுவோம் நம்ம. இதோடைய அணி ஓமை அணின்னு சொல்லுவோம். இதான் நம்ம காலத்தோட குறள். தேங்க்யூ.